பிஃபோர் illustration 3 பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தோம். இந்த டிரான்சாக்ஷன் படி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து we are going to see the illustration 6. இதில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் தட் இஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வரும். இந்த illustration is with different with other illustration. ஸோ அதனால தான் இது எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த இல்லுஸ்ட்ரேஷனோ மேலே இருக்கிற மற்ற இல்லுஸ்ட்ரேஷனோ இட்ஸ் சேம் தான். பட் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதனால் இது போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் இந்த கொஷின் ஃபுல்லாக நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வீணா இஸ் அ டீலர் இன் டெக்ஸ்டைல்ஸ். On January 1, 2018, her business showed the following balances. Cash in hand 20,000, bank balance 70,000, stock 15,000. Following are the transactions made during the year January 2018. Show the effect of the transaction on accounting equation. So Veena வந்து is a dealer in textile dealer-ஆ இருக்காங்க. She is the owner. And January 1, 2018 தான் அவங்க business transaction start பண்ணியிருக்காங்க. So we need to show the following balances. என்னென்னா cash in hand. ஸோ லாஸ்ட் இயரோட கேஷ் எவ்வளோ இருந்ததுன்னா 20,000. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 70,000 இருந்திருக்கு. 70,000 ஸ்டாக் வந்து 15,000 இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர டிரான்சாக்ஷனுக்கு நாம் வந்து வி நீட் டு புட் தி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். லெட் அஸ் லீட் த டிரான்சாக்ஷன் அப். ஃபர்ஸ்ட் ஒன், பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சுபு 20,000 rupees. Goods returned to Subbu, no cash is received, rupees 5,000. Goods shirts costing 1,600 was sold to Janani on credit 2,000 rupees. Janani returned one shirt of sales value rupees 500. Janani deposits the money due in cash deposit machine in bank rupees 1,500. Insurance on building paid through net banking, that is rupees 1,000. Of the insurance prepaid during the year is 100. So let me give the basic meaning for all the transaction. So first பார்த்தா இந்த 3 information பார்த்தீங்கன்னா cash in hand இருந்திருக்கு. We need to bring out the cash account here. Next bank balance இருந்திருக்கு. அப்போ bank அக்கௌண்ட்டும் இருக்கணும். And stock balance இருந்திருக்கு. We need to bring the stock. ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சாக்ஷன் வந்து பார்ப்போம். ஸோ பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சுப்பு. ஸோ கூட்ஸை வந்து கூட்ஸ் ஹியர் மீன்ஸ் ரெடிமேட் ஷர்ட்ஸ். இப்போ ரெடிமேட் ஷர்ட்ஸ் தான் வந்து இந்த கம்பெனியோட குட்ஸ். ஏன்னா இவங்க டெக்ஸ்டைல்ஸில் டீல் பண்ணுறாங்க வீணா. அவங்க வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கடனுக்கு சுப்புக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. 20,000 ஒர்த் குட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஹியர் பர்ச்சேசஸ் ஹேப்பன். ஸோ பர்ச்சேசஸ் நடந்ததுனால, அதுவும் க்ரெடிட்டில் நடந்ததுனால திஸ் இஸ் க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன். ஸோ திஸ் இஸ் க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன். இங்கே க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன்னால் வி நீட் தட் ஸ்டாக் கம்ஸ் இன். அது ஸ்டாக்கில் ஒரு இன்க்ரீஸ் இருக்குது. ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் இருக்குது. க்ரெடிட் ட்ரான்சாக்ஷனால் வி ஆர் லயபிள் டு பே டு த கிரெடிட்டார்ஸ். அதாவது சுப்புக்கு நாம் பே பண்ணணும். அப்போது கிரெடிட்டார்ஸில் இன்க்ரீஸ் இருக்குது. வி ஹாவ் two-fold effect here, that is purchase பண்ணுறதுனால ஸ்டாக்கில் ப்ளஸ் ஆகும் அண்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ we need to pay Subbu. Subbu is a creditor. In common we are telling that we need to pay creditors rupees 20,000. கிரெடிட்டார்ஸ்லேயே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி we need to open cash account and bank account. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா goods returned to Subbu and no cash is received. ஸோ கொஞ்சம் கூட்ஸ் வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இன்கேஸ் நமக்கு கூட்ஸ் பிடிக்கலை, டேமேஜாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை we can return. அப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணால் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் பண்ண கூட்ஸை நம்ம ரிட்டர்ன் வந்ததுன்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன். இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணதுனால பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணி நமக்கு மணி ரிசீவ் ஆகாததுனால we are getting no cash. அப்போ கேஷ் இங்கே ரிசீவ் ஆகலை. கூட்ஸ் இங்கே ரிட்டர்ன் பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கூட்ஸ் ரிட்டர்ன்டு
தட் இஸ் 5,000 worth goods ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 20,000 goods வாங்கியிருக்கோம், அதில் 5,000 நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணதுனால பாக்கி எவ்வளோ இருக்குது, 15,000 worth goods தான் நம்ம பே பண்ணணும். அப்போது 5,000 goods வந்து நம்ம பர்ச்சேசஸ்லேருந்து வெளியில் போச்சுன்னா ஸ்டாக்கில் மைனஸ் ஆகும். கிரெடிட்டாஸ் நம்ம 5,000 goods ரிட்டர்ன் பண்ணதுனால கிரெடிட்டாஸ்லேயும் மைனஸ் ஆகும். ஸோ கிரெடிட்டாஸ்லேயும் மைனஸ் ஆகும், ஸ்டாக்லேயும் மைனஸ் ஆகும். ஸோ 2-fold effect is happened here. நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் ஒன், கூட்ஸ் காஸ்டிங் 1,600 was sold to Janani on credit 2,000. ஸோ ஜனனிக்கு வந்து கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க 1,600 worth goods, அதாவது 2,000க்கு கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆப்வியஸ்லி கிரெடிட் டிரான்சாக்ஷன், இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ 2,000 worth கூட்ஸை வந்து 1,600 worth கூட்ஸை வந்து 2,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 400 எக்ஸ்ட்ராவாக சேல் பண்ணதுனால ப்ளஸ் இந்த 400 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். அப்போது இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் ஆல் த ப்ராஃபிட்ஸ் ஆர் ஷோன் இந்த கேபிட்டல். அப்போ இங்கே ப்ராஃபிட் வந்ததுனால கேபிட்டல் ப்ளஸ் ஆகும், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுனால கேபிட்டலில் ப்ளஸ் ஆகும். கிரெடிட்டாஸ் இங்கே நம்ம கிரெடிட் கொடுத்துருக்கோம். வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம கடன் வாங்கினா அது கிரெடிட்டாஸ், நாம் கடன் கொடுத்துருந்தா அது வந்து டெட்டாஸ். நாம் இங்கே கடன் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் கூட்ஸ் காஸ்டிங் 1,600 worth sold to Janani on credit. ஜனனிக்கு கடன் கொடுத்துருந்தா அது நமக்கு டெட்டாஸ். டெட்டாஸ் இஸ் அ பர்சன் who receives the benefit. Creditors is a person who gives the benefit. Debtors is a person who gives, அதாவது இந்த பெனிஃபிட் நம்ம கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் இங்கே இந்த டெட்டாஸில் ப்ளஸ் பண்ணணும். டெட்டாஸில் எவ்வளோ மணி ப்ளஸ் பண்ணணும்னா 2,000. அண்ட் நமக்கு ஸ்டாக் ஒர்த்து நமக்கு வெளியில் போயிருக்கு 1,600, வெளியில் போனதுனால ஸ்டாக்கில் மைனஸ் ஆகும். ஸோ ஸ்டாக்கில் மைனஸ் ஆகும், டெட்டாஸில் ப்ளஸ் ஆகும், கேபிட்டலில் ப்ளஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஷோ எவ்ரி திங். இன்கேஸ் இங்கே வந்து லாஸ் இருந்ததுன்னா வி நீட் டு ஷோ த மைனஸ் இயர். அப்போது கேபிட்டலில் லாஸ் வந்ததுன்னா மைனஸில் காட்டணும், ப்ராஃபிட் வந்தால் ப்ளஸில் காட்டணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஷோ ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனனி ரிட்டர்ன்டு 1 shirt ஆஃப் சேல்ஸ் வேல்யூ. இங்கே ஜனனி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சேல் நம்ம பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க 500க்கு. அப்போது ஒரு ஷர்ட்டோட வேல்யூ 500 rupees. அந்த 1 ஷர்ட்டோடைய வேல்யூவை அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம சேல்ஸ் பண்ணதுனால இது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ இங்கே நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால நமக்கு 500 worth goods ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகும். 500 worth goods ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஜனனி நமக்கு கொடுக்க வேண்டிய மணி பார்த்திங்கன்னா 2,000 rupees கொடுக்கணும். அந்த 2,000 rupeesல 500 அவங்க வந்து கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ வெறும் 1,500 அவங்க கொடுக்கணும். ஸோ டெட்டாஸில் பார்த்திங்கன்னா -500 ஆகும், ஸ்டாக்கில் +500 ஆகும், டெட்டாஸில் -500 ஆகும். த டிரான்சாக்ஷன் ஈக்குவல்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனனி deposited the money due in cash deposit machine in the bank. ஸோ ஜனனி கொடுக்க வேண்டிய அந்த 1,500 அவங்க பேங்க்கில் நமக்கு போட்டிருக்காங்க. கேஷ் டெபாசிட் மெஷின் இருக்குது இல்லையா, அதில் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஸோ திஸ் இஸ் பேங்க் ட்ரான்சாக்ஷன். இங்கே நமக்கு பேங்க்கில் +1,500 ஆகுது. அண்ட் பேங்க்கில் 1,500 ஆகிறதுனால அவங்க கொடுக்க வேண்டிய மணி டெட்டாஸில் பார்த்தீங்கன்னா -1,500 ஆகிடும். பிகாஸ் ஷீ ரிட்டர்ன் த மணி டு த பேங்க். அப்போது அவங்க பேங்க்கில் ப்ளஸ் ஆகும், டெட்டாஸில் மைனஸ் ஆகும். த ஈக்குவேஷன் ஈக்குவல்ஸ் ஆகிடும். பிகாஸ் இது ரெண்டுமே அசட் கொள்ள நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆன் பில்டிங் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். ஸோ இன்சூரன்ஸ் நம்ம இன்சூரன்ஸ்க்கு பில்டிங் எடுத்திருப்போம், பில்டிங்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். அப்போ அது வந்து நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணியிருக்கோம். அப்போ எவ்ரி திங் தட் கோஸ் அவுட் ஆஃப் ப்ராஃபிட், செலவுகளாக எது செஞ்சாலும் அது எக்ஸ்பென்சஸ். இன்சூரன்ஸ் நம்ம பில்டிங்காக பே பண்ணதுனாலும் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எப்போவுமே கேபிட்டலில் நம்ம பே பண்ணணும். அப்போ கேபிட்டலில் 1,000 எப்போவுமே மைனஸ் ஆகும். அப்போ நெட் பேங்கிங் வழியாக போகிறதுனால பேங்க் ட்ரான்சாக்ஷன், ஸோ பேங்க்லேயும் -1,000 ஆகும். அப்போ அசட்ஸில் 1,000 மைனஸ்,
இதுலேயும் 1000 மைனஸ் பண்ணோன்னா ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் ஆஃப் த இன்சூரன்ஸ் பெய்ட் ப்ரீபெய்ட் டியூரிங் த இயர். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பண்ணதுனால எப்போவுமே இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டாக பண்ணியிருந்தா தட் இஸ் அசட்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா அது அட் த டைம் ஆஃப் இயர் போக வேண்டியது கொஞ்சம் ப்ரீபெய்டாக போனதுனால முன்கூட்டியே பே பண்ணதுனால நம்ம அதை அசட்ஸில் பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி அசட்ஸில் தான் எப்போவுமே ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வரும். அதாவது ப்ரீபெய்டு அப்படின்னு வந்தாலே அது அசட்ஸில் தான் வரும். ஸோ ஒரு டைம் ஆகாத எக்ஸ்பென்சஸ் முன்கூட்டி ஆகிறதுனால அதை நம்ம அசட்ஸில் காட்டும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். இப்போ எந்தெந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தா மாதிரி வி நீட் டு ஓப்பன் கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் பேலன்ஸ், ஸ்டாக். இப்போ இது 3 ஓப்பன் பண்ணதுனால கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் முக்கியமாக கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுனால கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் பார்க்கும்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அடிஷ்னலாக. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை முடிச்சுட்டு ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஓப்பன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம என்னென்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குது, அதுக்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டா வி கேன் மூவ் டு த சொல்யூஷன் பார்ட். ஸோ இப்போ எப்போவுமே ட்ரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் இருக்கும்போது பிஸ்னஸ் கமென்ஸ்டுன்னு போட்டு ஆரம்பிப்போம். பட் இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் இருந்ததுன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு காட்டணும். அப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா லாஸ்ட் இயரில் பேலன்ஸ் இருந்ததை நாம் இங்கே ப்ராட் டவுன் பண்ணுறோம், எடுத்துகிட்டு வரோம், கொண்டு வரோம். லாஸ்ட் டவுன் கேரி டவுனாக இருக்கும். அதாவது இவ்வளோ இருக்குது. அந்த கேரி டவுன் பண்ணது இந்த ப்ராட் டவுன் அண்ட் கேரி டவுனுடைய டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் லெஜரில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது மாதிரி முன்கூட்டியே போன மாதத்தோட இருப்பு இருந்து இந்த மாதம் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து கணக்கில் காட்டுறோன்னா அது பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸுன்னு கொடுத்ததுனால நாம் இப்படி போடுறோம். சரியா? ஸோ என்னென்ன பேலன்ஸ் வி நீட் டு ஓப்பன் கேஷ், பேங்க், ஸ்டாக், டெட்டார்ஸ், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ். இங்கே வந்து லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது எல்லாமே ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக்கில் வந்து வி நீட் டு ஷோ த இன்க்ரீஸ்டு திங் அண்ட் ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அண்ட் கிரெடிட்டார்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும். தென் இங்கே ப்ளஸ்ன்னு வரணும். பி பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், கேஷ் ரிசீவ் ஆகலை. அப்போ நம்ம கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால ஸ்டாக் ஒர்த்தில் மைனஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது ரிட்டர்ன் பண்ணுறோம் அண்ட் நம்ம கட்ட வேண்டிய கடனும் கொஞ்சம் குறைஞ்சதுனால கிரெடிட்டார்ஸ்லேயும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஈக்குவேஷனில் இங்கேருந்து ப்ராட் டவுன் இங்கேருந்து 20,000 கேரிஸ் பண்ணுது. ஹியர் ஆல்சோ நோ ட்ரான்சாக்ஷன், இங்கேயும் நோ ட்ரான்சாக்ஷன். ஸோ இங்கே 35,000 ஆகுது, -35,000. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டூ எவ்ரி டைம். அண்ட் குட்ஸ் சோல்ட் பண்ணி கிரெடிட்டில் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் தட் அடிஷ்னல் ப்ராஃபிட் தட் இஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட் எப்போவுமே வரக்கூடிய லாபம், நஷ்டம், ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வி நீட் டு ஷோ இட் இன் அ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் படி நம்ம கேபிட்டலில் காட்டுறோம். திஸ் இஸ் ஹவ் எவ்ரி திங் கம்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் விச் இஸ் நோ கேஷ் பெய்ட். அப்போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 500 ஹியர். ஸோ 500 இருக்கிறதுனால வி ஆர் டூயிங் இட் லைக் திஸ். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம வந்து 1,500 பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கட்ட வேண்டிய டெட்டாஸ், கட்ட வேண்டிய பணம் வந்து டிக்ரீஸ் ஆகும். தட் கோஸ் வெல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் த்ரூ நெட் பேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா நெட் பேங்கிங் வழியாக பே பண்ணனால மைனஸ் பேங்க்கில் காட்டணும். தென் எக்ஸ்பென்சஸ் தட் எவ்ரி திங் வில் பி ஷோன் இன் த கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே மைனஸ் காட்டணும். த ஈக்குவேஷன் ஈக்குவல்ஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் as I said before தனியாக we need to open like this. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி +100 இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க காட்டணும் தனியாக. அண்ட் கேபிட்டலில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் முன்கூட்டியே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த இயர்க்கான கட்டாததுனால நம்ம அதை மைனஸில் காட்டாமல் இட் இஸ் ஷோன் இன் இன்கம் ஆஸ் இன்கம். ஸோ அடுத்த வருஷத்துக்காக இப்போவே பே பண்ணதுனால
plus 100 the equation equals in everything. So this is how we need to do the problem. So this is the last transaction in accounting equation approach. And இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். இதுவும் அதுவும் ஈக்குவல் தான். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் போட்டேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். தேங்க்யூ.